ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிமாண வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நல்ல வாய்ப்பை கொடுத்த எங்கள் அண்ணன் பாஸ்டர் சேகரன் அவர்களுக்கும் எனது தம்பியர் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபை மூப்பர் ஐயா அவர்களுக்கும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பரிமாண கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் பாடுகள் எல்லாம் அந்த ரோட்டே மூட்டை கட்டி வந்துடும். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே ஒரே சிந்தையா கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆம், இயேசு கிறிஸ்து நமக்காக இங்கு பிறந்திருக்கிறார். பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்தான 2 பாடல்களை நான் பாட விரும்புகிறேன். பழைய கீர்த்தனை பாடல் என்னோடு சேர்த்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமாக. ஆதி திருவாக்கி திவ்ய அற்புத பாடலாக பிறந்தார். ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதியரையோரை இல்லை செய்த பழைய கீர்த்தனை பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்த்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆதி திருவாக்கி திவ்ய அற்புத பாடலாக பிறந்தார். அற்புத பாடலாக பிறந்தார். ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதியரையோரை இல்லை செய்த நாமத்தை
மரியம் யோசேப்பு இடமில்லாத சத்திரத்திலே கடுமையான பணிப்பாட்டிலே அந்த சத்திரக்காரர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா இவருக்கு தங்களுக்கு இடமில்லை போட்டோம். அந்த வார்த்தை மாற்றப்பட்டாய், அது இவனை சுத்தம் பண்ணி தர்றேன், அதான் உங்களுக்கு இருக்கிற லாட்ஜ், நீங்க தங்கிக்கிறாங்க. அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு மகிமையாக இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! இங்கே இருந்தார், பெத்தலையில் இருந்தார். நான் பாடுவோமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இந்த பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இந்த பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், இங்கே தாமையுள்ள தாய்மடியில் அடைத்தாய்களானார், இங்கே தாமையுள்ள தாய்மடியில் அடைத்தாய்களானார். துடியும் பணியும் புத்திரரே ஒரு மகனார் தொட்டிலே, துடியும் பணியும் புத்திரரே ஒரு மகனார் தொட்டிலே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பாலானி பாலானி சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுற்ற பசுந்தொட்டி படுத்திருக்கிறா. உற்சாக சகலத்துக்கும் உற்சாக. பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறா. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கே மோட்சத்திற்கு சாட்சியுள்ள உன்னதனீரே, இங்கே மோட்சத்திற்கு சாட்சியுள்ள உன்னதனீரே. துதியும் பணியும் புத்திரரே ஒரு மகனார் தொட்டிலே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பாலானி பாலானி ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கே ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கே ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. உற்சாகமாக, உற்சாகமாக. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த என் பெருமானை, நாம் என்னவுடன் போய் துதிக்க செய்திடுவோமே, நாம் என்னவுடன் போய் துதிக்க செய்திடுவோமே. துணையும் பணியும் புத்திரரே ஓ மகனார் தொட்டிலே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பாலானி பாலானி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இது பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இது பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இது பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா! ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கே கிறிஸ்துமஸ் ஆரம்பித்திருப்பது போல தெரிகிறது. அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷம் கர்த்தர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் வேதனைகளை, கண்ணீர்களை, பாடுகளை பார்த்து நம்ம உள்ளத்தை இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசு உள்ளங்களை பிறந்திருக்கிறார். ஹேப்பி ஹalleluya. இந்த ஓசையோடு வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு இங்கிருந்து செல்கிற வேளையிலே பிறப்பின் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவரோடு நாம் வீட்டுக்கு செல்ல போகிறோம். ஹalleluya. கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை. அடுத்த பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 76வது பாடல். கிறிஸ்துமஸ் பெரும்பாலும் கிறிஸ்துமஸ் கீர்த்தனை நீங்கள் பாடுவோம். சரி, இருந்தாலும் ஒரு இன்னொரு பாடல் என் மீட்பர் இயேசு பிறந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். இது ஒரு புதிய பாடல். நாம் இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணி நாம் பாடுவோம். ஹalleluya. எத்தனை மகிழ்ச்சி இருக்கு. ஹalleluya. அருமையான தீர்க்கதரிசி மத்தியில் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி வரப்போகிறது. ஹalleluya. உங்கள் கவலையை கண்ணீர் தீரும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் தலைமையில இன்றைக்கு நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எல்லா கஷ்டமும் தீரும். ஹalleluya. கடந்த வாரத்திலே போய் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஜெபித்துவிட்டு வந்தோம். ராஜேந்திரன் வந்திருக்கார். அவருக்கு நாங்கள் ஜெபித்தோம். காலையில கடுமையான வேதனை, வலி, போய் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு செய்யுங்கன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம மத்தியில வந்து அவர் அருமையா உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இன்றும் அவர் ஜீவிக்கிறார். ஹalleluya. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கு என்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கு என்ன பேரின்பம்.
நம்ம நிறைய நேரங்கள் யோசிச்சிருக்கோம், சரி நம்ம ஒரு முறை நம்மளுடைய சபையை பத்தி, சபை மக்களை பத்தி, நம்ம ஊழியர்களை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு. ஆனா நமக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. பாருங்க, இப்பவே 12:30 ஆகி போச்சு. நம்ம மக்கள் தான், நம்ம சபை தான், நம்ம இடம் தான். ஆனாலும் என்ன இருக்கு பாருங்க, நேரம் தள்ளிக்கிட்டே போகுது. சரி, அப்படி நினைக்கும் போது அந்த ஊழியர் வந்து சொல்லிட்டு போனாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணி சொன்னாரு. அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்லும்போது சொன்னாரு, அடுத்த மாதம் ஐயா தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாரு. அது தேவனுக்கு கொடுக்குற வார்த்தை, அதை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. அப்ப கர்த்தர் பேச நினைச்சது யாரோ ஒருத்தர் வச்சு வேணாலும் பேசுவார். இன்னைக்கு என்ன வச்சு பேசுவார், இன்னைக்கு இன்னொருத்தர் வச்சு பேசுவார். ஆனா கர்த்தர் பேச நினைச்சது தான் யார் பேசணும்? ஊழியன் பேசணும். தான் நினைச்சது, தனக்கு பிடிச்சது, தனக்கு தெரிஞ்சது பேசுறது ஊழியம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை வாங்கி கொடுத்து சொல்றதா ஊழியம். ஊழியங்கிறவன் ஒரு கருவி. ஊழியங்கிறது யாருங்க? கருவின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கருவின்னா என்னது? இது என்னதுங்க? இந்த மைக் என்னது? இந்த மைக் பேர் என்னங்க? கருவி. இந்த கருவி என்ன பண்ணுது? நான் சொல்றத உள்வாங்கி ஸ்பீக்கர்ல கொடுத்து நம்ம பண்ற வேலையை எளிமையாக்குறது என்னங்க? ஒரு கருவி இல்லைங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையை எளிமையாக்கி கொடுப்பது ஒரு கருவின்னு சொல்லலாம். இப்ப தொலைபேசி இருக்குது, நீங்க 2 பேருக்கு பேசும்போது என்ன ஈஸியா பேசிக்கலாம். அப்போ ஒரு ஊழியங்கிறது யாருன்னா ஒரு கருவி. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவான நிற்கிற ஒரு சாதாரண வேலைக்காரன். ஊழியக்காரன் யாருங்க? ஊழியன் ஒரு வேலைக்காரன். சொல்லுங்க, ஊழியன் சாதாரண வேலைக்காரன். எப்படி நீங்க உங்க எஜமானுக்கு நீங்க வேலை செய்யற வேலைக்காரனோ, அதே போல இயேசுவுக்கு வேலை செய்யற அடிமைகள். எரியாட்கள் கிடையவே கிடையாது. ஊழியர் பண்ணி அப்பா அவர் பெரியவர்ப்பா, அவர் அது படிச்சிருக்கிறாரு, இது படிச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஊழியர் செய்யறதுக்கு யார் வேணாலும் போதும். சாதாரண வயசான ஒரு ஆத்தா போது, ஒரு வாலிபன் போது, ஒரு சின்ன பையன் போது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய யார் வேணாலும் வரலாம். அப்ப ஊழியம் செய்வதற்கு எல்லாத்துக்கும் இஷ்டம். ஒரு சிலர் இஷ்டப்பட்டு செய்யறாங்க, ஒரு சிலர் விருப்பத்தோட செய்யறாங்க, ஒரு சிலர் கட்டாயத்துல செய்யறாங்க, ஒரு சிலர் எல்லாம் செய்யறமே இதையும் செஞ்சு பார்க்கலாமே இல்லையா? அப்ப ஊழியங்கள்ல பல வகை இருக்கு. ஊழியத்தை பல பேர் விருப்பப்பட்டு செய்யறாங்க. நம்ம சபையில எக்கச்சக்கமான ஊழியர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. ஓடி ஓடி ஊழியம் செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊழியம் செய்யறவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து, ஆஸ்தி பத்து, சொத்து பத்தெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு பேதுருவிட்ட ஒரு கண்டிஷன் வாங்குறார். என்னன்னா ஒரு ஒப்புதல் வாங்குறார். பேதுரு, நீ என் மேல அன்பா இருக்கிறியா? நீ என் மேல அன்பா இருந்தா நீ என்னுடைய ஆடுகளை மேயி, ஆட்டு மந்தைகளை மேய்கிறார். இது நிறைய அர்த்தங்கள் வேதாந்தத்தில் இருந்த போது நான் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன்.
ஆடுகள் ஆட்டு மந்தைகள்ங்கிறது ஒரு சில மைதானங்களுக்கு இங்க தெரியும். ஒரு ஆடுனா குட்டி ஆடு எப்படி இருக்குங்க, துருதுருன்னு இருக்கு, கையில் அடக்க முடியாது, வேகமா ஓடு. அதை அடக்குற அளவுக்கு திறமை யாருக்கிட்ட தான் இருக்கு, மேய்ப்பன். அதாவது ஆட்டு மந்தைங்கும் போது எப்படி இருக்கும், ஒரு சிலது கேட்டது இருக்கும், கேட்காத இருக்குது, வயசானது இருக்கும், எலசு இருக்கு, எல்லாம் சேர்ந்தது என்னது ஆட்டு மந்தை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எங்கிட்ட ஆடுகளும் இருக்குது, ஆட்டு மந்தையும் இருக்குது, இதை ரெண்டையும் நீ மேய்ப்பதற்கு நீ என்ன பண்ணணும்? அதுல வார்த்தை இருக்குது, வாசிங்க. முதல் வாசகத்தை வாசிங்க. முதல்வர் அந்த வசனத்தில் இவர்களிலும் அதிகமாய் என் மேல் அன்பு செலுத்துகிறாயா? அல்லேலூயா. அப்ப ஊழியனா இருக்கிறவனுக்கு முதல் கடமை என்ன தெரியுங்களா? அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பார்த்தோன்னே நீங்க போய் நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு வாங்க, அடுத்த நாள் வாங்க, அடுத்த வாரம் வாங்கன்னு உங்களை தள்ளி விடுறவங்க இல்ல. எவருக்கு அன்பு இருக்குதோ, யாரால அன்பு செலுத்த முடியுமோ அவங்களால தான் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சிறுன்னு இருந்தவங்க போய் ஆண்டவர் மேய்ப்பனா எடுத்துக்கொள்ள மாட்டார். கோபப்படுகிறவர்களை ஆண்டவர் மேய்ப்பனா எடுத்துக்கொள்ள மாட்டார். எரிச்சல் உள்ளவர்களை ஆண்டவர் மேய்ப்பனா எடுத்துக்க மாட்டார். உனக்கு பொறுமை இருக்குதா? பொறுமை ஊழியருக்கு தான் ரொம்ப அவசியம். இருக்கிறதுல நீடிய பொறுமை. ஆண்டவர் இருந்த பொறுமையோட உலகத்துல யாருக்காவது பொறுமை இருக்க முடியுமா? அடிச்சு உடம்புல எல்லா இடத்துலயும் காயம், ரத்தம் சொட்டுது, உயிர் போற அடுத்த நிமிஷம் அவர் இறக்க போறாரு. ஆனா அவர் சொல்றாரு, இதாவே இவர்களுக்கு அவரை விட பொறுமைசாலி யாருங்க இருக்கிறார்? அப்ப அவர் தாங்க பொறுமையின் சொரூபி. அவர் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி, என்ன பாவங்கள் செஞ்சாலும் சரி, என்ன மீறுதல்கள் செஞ்சாலும் சரி, ஒரு மேல தண்டிக்கிற கடவுளா இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். இத்தனை வருஷத்துல சொல்லுங்க, 12 மாசத்துல நீங்க பாவம் செய்யாம இருந்திருக்கிறீங்களா? பேச்சுல பாவம் செய்யாம இருந்திருக்கிறீங்களா? நடக்கும்போது பாவம் செய்யாம இருந்திருக்குமா? கேட்கறதுல பாவம் செய்யாம இருந்திருக்குமா? எத்தனை பாவம் கடவுள் பார்த்து அந்த பாவத்தை கணக்கு வச்சாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அப்ப எதுக்கு ஒரு போதகன் முன்னாடி பேசுறானா? உங்க தப்பை சுட்டி காட்டி நீங்க திருந்துவதற்கு வழி செய்வதற்கு. உங்களை குத்தி காட்டுறதுக்கு இல்ல, குத்தி காட்டுறதுக்கு சுட்டி காட்டுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ அப்படி செஞ்சுட்டா அவனை குத்தி அவனை கேவலப்படுத்துறது கிறிஸ்துவனுடைய நோக்கம் கிடையாது, போதகனுடைய நோக்கம் கிடையாது. நீ எப்படியா மேல வரும், அந்த பாவத்தை வந்து நீ என்ன பண்ண, மேல வந்து. எல்லாத்து வாழ்க்கையிலும் ஒரு பாவம். எவ்வளவுதான் நம்ம சுத்தமா இருக்கணும்னு நினைச்சாலும் வாய் என்ன பண்ணுங்க, ஈஸியா ஒரு தீங்கு உண்டு பண்ணிடு. ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறோம், பொய் பேசுறோம், திருடுறாங்க, கலப்பு பண்றாங்க, எத்தனையோ தவறுகள். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். என்ன எதுக்கு இருக்கிறாங்க? நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை பாவத்திலிருந்து மீட்டு ரசிக்கிறேன், நீ போய் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லு. அப்ப போதகனா இருக்க எல்லாத்தாலையுமே முடியும். இந்த சத்தியம் தெரியாம யாராவது இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சத்தியம் தெரியும், எல்லாத்துக்கும் பைபிள் தெரியும். ஆனா போதகர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் எல்லாவற்றிலே காட்டும் நீ என் மேல அன்பு செலுத்துறீங்க. இவைகள் எல்லாமே என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை, அது ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து பத்து, பிள்ளைங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள், வேலை, பணம், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர சொல்ல. அதை எல்லாத்தையும் விட இயேசு மேல நீ ஒருபடி அன்பா இருக்கிறியா? ஏன்னா இயேசு அப்படி ஒருபடி அன்பா இருக்கிறாரு தான் நமக்காக உயிரை கொடுத்தாரு. நம்ம அப்படி ஒருபடி நம்ம அன்பா இருக்கிறோமா? உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நமக்கு வேணும், இயேசுவும் வேணும். ஆனா கர்த்தர் கேட்கறது என்னதுமா? அதுக்கு மேல ஒருபடி. எப்படிங்க? இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு மேல அன்பு செலுத்துறவங்க தான் யாரா இருக்க முடியுங்க? கூலி. அப்ப அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கணும்? 1 கொரிந்தியர் எடுத்து வாசிங்க, 9வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதனுக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனா இருக்கிறேன். ஒரு ஊழியன் எப்படி இருக்கும்னு இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் ஊழியனுக்கு ஊழியனா இருந்தேன். என்ன பண்ண? கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும், யூதனுக்கு யூதனாகவும், சின்னவனுக்கு சின்னவனாகவும், பெரியவனுக்கு பெரியவனாகவும், எல்லாத்துக்கும் நான் எப்படியா மாறினேன்? அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் யார மாதிரி இருக்கிறேன்னா, அந்த வார்த்தை வாசிங்க. ஊழியம் எப்படியாமா சொல்லுங்க? ஊழியம் யாரம்மா? நீங்க படத்திலையும் கதையிலையும் தான் கேட்டிருப்பீங்க. அடிமைனா யாருங்க?
கொத்தடிமை கேட்டிருப்பீங்க. யாரோ இந்த கூலி வேலை செய்யறவங்களுக்கு தான் அடிமைப்பாங்க. ஊழியன் யாருன்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு அடிமையாம். எதுக்கு அடிமை? நான் உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு நான் அடிமை, உங்க மேல நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நான் அடிமை. ஏன்னா கர்த்தருடைய வேலை சாதாரண விஷயம் இல்லைங்க. சும்மா போற போக்குல தெரிஞ்சதை பேசுறதுக்கும் இடம் இருந்தா பேசுறதும் ஊழியனுடைய வேலை இல்லை. எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சாதான் ஊழியன். அப்ப ஊழியனா என்ன எதுனாலும் செய்யணும். இந்த இடத்துல சொல்லுது, சின்னவனா இருந்தா அவனுக்கு நான் சின்னவனா இருக்கேன், பெரியவனா இருந்தா நான் பெரியவனா இருக்கிறேன். நான் பெரியவங்கிறக்காக சின்னவங்கிட்ட போய் தலையை தூக்கி நிக்கிறதுல ஊழியன். சின்னவனா இருக்க ஆமா உன்னால முடியலையா அவங்ககிட்ட இறங்கி உட்காந்து பேசுறதா ஊழியன். இன்னைக்கு நம்ம சபையில பாஸ்டா பாடுறாங்க, காலையில வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வராங்க. போதகர் டிரைவர், போதகர் பாடகர், போதகர் ஊழியர். இதுதாங்க ஊழியர். நமக்கு கொடுத்த ஊழியர் தானே. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை துணி போட்டு வந்துட்டு கலர் லைட் போட்டு பேசுறதுல ஊழியம். ஊழியம் செய்யறது பேச தெரிஞ்சது ஊழியம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாமே மாறுமே. நாம உங்களால முடியும்னா உங்க பக்கத்துல வந்து உட்காந்து பேசுறதா ஊழியம். தூரத்துல 10 அடியில பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கான ஜோமனிக்குன்னு சொல்றது ஊழியம் கிடையாது. இப்போ அப்பா இத்தனை வயசுலயே ஒரு 70 வயசு ஆகுது, இப்போ ஊழியம் செய்யறாங்கன்னா இப்போ வரைக்கும் போய் எல்லாத்தையும் கூட்டு வருவார். அவங்க வீட்டுல நைட்டு பகல உட்காந்துருப்பாரு ஏதாவது ஒண்ணுனா. ஏன்? ஒரு ஊழியனுடைய அழைப்பு அதுதான். இப்போ அவருக்கு கவர்மெண்ட் டிரைவரா இருக்காரு, முடிச்சுட்டு பென்ஷன் வாங்கிட்டு அழகா ரெஸ்ட் எடுக்கலாம். 70 வயசுல யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அந்த அழைப்பை என்ன பண்ணக்கூடாதுங்க, தள்ளக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப ஊழியனுக்கு தேவை முதலாவது அன்பு. அவங்க என்ன வந்தா வரட்டும் போனா போட்டுன்னு சொல்றதுல ஊழியம் இல்லை. நம்ம சபையில் நீங்க ஒண்ணு பாத்துருக்கலாம், எல்லா வயசானவங்க தான் உட்காந்துருக்கீங்க. ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்கு தெரியுங்களா, வயசானவங்களை விட்டுருவாங்க. அவங்ககிட்ட பணம் கிடையாது, பலன் கிடையாது. அவங்க வந்தா வரட்டும் வராட்டி போட்டு அவங்கள போய் வண்டி வச்சு கூட்டு வர முடியுமா? என் காது வேற பல பாஸ்டர் சொன்னாங்க, வண்டி வச்சுலாம் கூட்டிட்டு வராங்க. அது என்ன பழக்கம்? அவங்க ஆண்டவர் பார்க்கணும்னா அவங்க வந்து பார்த்துட்டுனாங்க. அவங்க சொல்றாங்க மற்ற கோயிலுக்குள்ள போறவங்க என்ன வண்டி வச்சா கூட்டு போறாங்க, அவங்க போறதில்ல, 40 நாள் விரதம் இருக்கிறதுல, நடந்து போறதில்ல, அவங்க போறதில்லன்னு கேட்கறாங்க. ஆனா நீங்களே எங்க போவீங்க? கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்பீங்க? எல்லாருக்கும் எல்லாம் ஆகிறதா முடிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. வயசானவங்க அவங்களால நடக்க முடியல அவங்களுக்கு போய் சொல்றதா ஊழியம். பூமியில உலகத்துல கடைசி பரியந்தம் எப்ப சத்தியம் போகுதோ, எப்ப வார்த்தை போகுதோ அப்பதான் நித்திய ஜீவன் வரும், அப்பதான் பரவாயில்ல வரும். அது வரைக்கும் நல்ல வாலிப பசங்களை கூப்பிட்டு பேசினாலோ, நல்ல தெரிஞ்சவங்க படிச்சவங்களை வச்சுட்டு பேசினாலோ அப்ப கிடையாது நித்திய ஜீவன். உள்ளுக்குள்ள சின்ன குழந்தைங்க வந்து வயசாகி நாளைக்கு வெளியே போறவங்க வரைக்கும் உட்காந்துக்கிறதா ஊழியம். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஊழியம். எத்தனையோ பேர் இதை உணர்ந்துக்கிறது இல்ல. அவங்களே கூட்டு வராங்க, எதுக்கு வண்டி வச்சு கூட்டு வரணும், அதுதாங்க ஊழியம். எல்லாத்துக்கும் எல்லாமே மாறுறதா ஊழியம். நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்றது ஊழியம் கிடையாது. வரவங்களை மட்டும் பார்த்து சந்தோஷப்படுறது ஊழியம் கிடையாது. லூக்கா 15வது அதிகாரம் வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாம போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாம போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? வாசிங்க அடுத்த வசனம். கண்டுபிடித்த பின்பே அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாளர்களையும் கூட வரவழைத்து காணாம போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. 99 ஆடு நம்ம கிட்ட இருக்குதே நினைச்சு சந்தோஷப்படாத. அந்த ஒரு ஆடு போயிடுச்சு வை. காலையில 7 மணிக்கு போன் பண்றேன், பிரதர் இன்னைக்கு வந்துருவீங்களா? ஏன் பாஸ்டரோட வேலை என்ன? இன்னைக்கு வந்துட்டு கீரனூர்ல இருந்து வந்துருவாங்க, எங்க இருந்து அறிவொளி நகர்ல இருந்து வந்துருவாங்க, எல்லாம் வரட்டுமே. அது ஏன் அந்த ஒரு ஆட்டம் கேட்கணும் காலையில 7 மணிக்கு? ஊழியருக்கு கற்றுக் கொடுக்குற வேலையே அதுதான். நீங்க ஏன் வரலன்னு கேட்கறதா ஊழியனுடைய வேலை. நிறைய நேரத்தில் உங்களுக்கு சங்கடம் வந்துடும், என்ன பாஸ் விடவே மாட்டேங்கிறாரு, அங்க வா இங்க வா அதை பண்ணுகிறாரு. ஊழியனுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? 99 ஆடுகளும் சந்தோஷப்படாத, அந்த ஒரு ஆடு போயிடுச்ச போய்ப்பா. ஒரு ஆட்டை கூட நஷ்டம் மட்டும் விடாதவன் தான் ஊழியம். ஊழியங்கிறது இருக்கிறவங்களை வச்சு செய்யறது இல்லைங்க. ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு 12 மணி வரைக்கும் போய் கூட்டு வரோம். ஒருத்தர் வந்துட்டோம். நீங்க உள்ளுக்குள்ள வருகிறத ஆண்டவர் பயங்கர சந்தோஷம். இருக்கிற 99 நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, அந்த ஒருத்தரால இன்னைக்கு வர முடியல. என்னாச்சு? அவங்களுக்கு ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கலாம், ஒருவேளை மழை வராத சூழ்நிலையா இருந்திருக்கலாம், ஒருவேளை நடக்க முடியாம இருக்கலாம். இன்னைக்கு சொன்னாங்களே காலை அவ்வளவு பொண்ணு தூக்கி போட்டு உள்ள வந்தாங்களா இல்லையா? அதுதாங்க ஊழியம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை அப்ப இதுதாங்க
நம்ம ஊழியம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னப்பா நம்ம சர்ச்சில் போனா வாலிப பசங்க இருப்பாங்க, கலர் கலரா லைட் போடுவாங்க, பயங்கரமா பாட்டு போடுவாங்க. ஆனா நம்ம ஊழியம் அது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். இங்க வயசானவங்க, முடியாதவங்க, இல்லாதவங்க அவங்க தான் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. காரணம் என்ன? கர்த்தர் அழைப்பு அப்படி. பாக்குறதுக்கு வந்துட்டு மினுமினுப்பா இருந்துட்டு பயங்கரமா பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. வர்றவங்க யாரு இல்லைன்னு கேட்காம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு சமாதானத்தோட போறாங்க, அதுதான் ஊழியம். எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, எத்தனையோ வசனங்களை இந்த வருஷம் முழுதும் கேட்டோம். 11 மாசம் விதவிதமான வசனத்தை கேட்டீங்க, நல்ல வார்த்தைகளை கேட்டீங்க. ஆனா சத்தியம் எது, உண்மை எதுங்கிறத நம்ம புரிஞ்சு நிக்கணும். யார் நமக்கான ஊழியன், உண்மையான ஊழியன் யார், நம்ம பேசுற ஊழியனாலே நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல கடைசி காலத்துல ஆட்டத்தோட பொத்துட்டு வர ஓநாய்கள் வருவாங்க. சும்மா நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. சத்தியம் இல்லாத சபை சபை கிடையாது. அப்ப சத்தியம் எங்க இருக்குது? உங்களுடைய உயிரையும் ஆவியையும் உடலையும் உயிர்ப்பிக்கிறதா சத்தியம். அப்ப நீங்க கேட்கிற சத்தியம் உங்களை சுத்தப்படுத்துதா? அப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, ஒரு போதகனா, ஒரு ஊழியனா, எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் ஊழியம் செய்றீங்க. அப்ப ஊழியம் செய்வதற்கு அடிப்படை தகுதி என்ன? அன்பு. அந்த அன்பு இல்லாம ஊழியம் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்ப ஊழியத்துக்கு நிறைய காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து நம்ம மேலேயே அன்பா இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை வாசிங்க. யோவான் 5ஆவது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் கேட்டது நான் திரும்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. பெதஸ்தான் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல நிறைய பேர் படுத்திருப்பாங்க. யாரு? வியாதியஸ்தர்கள், முடவர்கள், சப்பானிகள், பலவீனர்கள், உடல் வியாதிக்கிறவங்க அத்தனை பேர் அந்த குளத்துக்கிட்ட படுத்திருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த குளம் கலங்கும் பொழுது யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ள குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் என்ன இருங்க, அந்த குளத்தை கலக்கிறது யாரு? தேவதூதன். தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க எதுக்கு இங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க? எதுக்குங்க? ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கணும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும். இப்ப என்ன பண்ணாங்க? என் கவலை மாறணும், என் கணவன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என் புள்ள வேலைக்கு போகாம இருக்கிறான், எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. சும்மா வீட்டுல உட்காந்தா தூக்கம் வருது, பொழுது போலின்னு வந்திருக்கிறீங்களா? வேற வந்திருக்கிறாங்களா? வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஊருக்கு போகணும்னு சொன்னவர் வந்திருக்கிறேன். காரணம் என்ன? எனக்கு என்ன கிடைக்கணும்? இப்ப நீங்க எங்க வந்துட்டீங்க? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எங்க வந்திருக்கீங்க? என்னது? பெதஸ்தா குளத்துக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. இப்ப குளம் கலக்கும் போது இங்க இருக்கிற 100 பேர்ல முதலாவது ஆள் யார் குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? இப்ப அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சு இங்க ஒரு குளத்தை வச்சு உங்களை குதிக்கணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கி விடுவீங்களா, நீங்க போய் குதிப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்களும் உங்களுக்கு பணம் வேணும், செலவு இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைப்பீங்களா? மத்தவனை கை பிடிச்சு தூக்கி விடுவீங்களா? வாசிங்க, கீழே வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வியாதியஸ்தன் இங்க எத்தனை வருஷமா படுத்திருக்கிறாப்லையாமா? 38 வருஷமா. எப்படா குளம் கலந்து, எப்படா நம்ம உள்ள குதிக்கலாம், என் வாழ்க்கை மாறுன்னு நினைச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் சபையில உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்காவது என் நிலைமை மாறாதா? இன்னைக்காவது என் பிரச்சனை மாறாதா? இப்பவாவது என் நிலைமை, இந்த பிரச்சனைகளை தீர்ந்து ஓயாதான்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துதான் கர்த்தர் ஆண்டவர் வந்திருக்கேன். எப்ப குளம் கலங்கி, எப்ப நீங்க உள்ள போச்சு, எப்ப அவன் எந்திரிச்சு போறது? 38 வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, எப்படியாவது அந்த குளத்துக்குள்ள குதிக்கணும் ஆசையோட இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஏன் வயசானவங்களால நடக்க கூட முடியல, காலை கூட தூக்கி வைக்க முடியல. ஏன் சர்ச்சுக்கு வரணும்னு வர்றீங்க? யாரு என் நிலைமை? யாருக்காவது கஷ்டப்படுறது பிடிக்குமா? யாராவது துக்கப்படுறது பிடிக்குமா? நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் கணவன் குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு அது விருப்பமே கிடையாது. அந்த 38 வருஷம் பெரும்பாலும் ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்க, தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. அடுத்த வருஷம் வாசிங்க. தண்ணீர் கலக்கப்படும் பொழுது
என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி போதும். அவனோட நிலைமை பாருங்க, எவ்வளவு மோசம் பாருங்க. அவனுக்கு எந்திரிச்சு அவனால எந்திரிக்க முடியாது, படுக்க அவன் உண்மையை சொல்றான். கடவுளே, இன்னைக்கு நான் போலான்னு நினைக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கு. எத்தனை வயசானவங்க இன்னைக்கு நீங்க கதறிட்டு இருக்கிறீங்க? உங்க பெத்த பிள்ளை கொண்டு வந்து சபையில விடுறாங்களா? நீங்க வளர்த்த பிள்ளை கொண்டு வந்து விடுறாங்களா? உங்களை யார் கொண்டு வந்து? யாரும் விட மாட்டாங்க. உங்களை யாரும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. நீங்க நல்லவனாக, நீங்க செழிப்பாக, உங்க பிரச்சனை மாறது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் இந்த உலகம் முன்னாடி போயிருக்கு. அவன் சொல்றாங்க பாருங்க, என்னை தூக்கிட்டு வந்து விடுறது யாருமே கிடையாது. நான் வரலாம்னு நினைச்சா கூட என்னால வர முடியல, ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிடறான். இந்த உலகம் உங்களை சுத்தி அப்படிதான் இருக்குது, காம்படிஷன் உலகம். நான் முந்தனும் நான் செழிக்கல, அவன்கிட்ட 1000 கோடி இருந்தாலும் போயிட்டு இருந்து கொடுக்கறதா பாப்பா. அப்படி இந்த நேரத்திலே கிறிஸ்துவ தேடிக்கிட்டு இருக்கிறோம்னா காரணம் என்ன? எதுக்கு தேடுறீங்க? கீழ்வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்ப அந்த 38 வருஷம் படுத்திருந்தவன அங்க எத்தனை பேர் வந்து போயிருப்பாங்க? நீங்க ஒரு வாரம் ரோட்ல உட்கார்ந்திருந்தா உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அந்த தாசனம் பட்டிக்கல ராஜேந்திரன் எப்படிங்க? யாராவது ஒருத்தர் போய் ஒரு வாரம் ரோட்டு முச்சந்தில உட்கார்ந்திருந்தா உங்களை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? 38 வருஷம் ஒருத்தர் உட்கார்ந்திருக்காங்க, தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கைதுக்கு அட பாவமே, நேத்து தான் குளம் கலந்துச்சு, வேற ஒருத்தர் விழுந்துட்டான். அட போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் விழுந்தான், இப்ப 38 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது அந்த கை தூக்கி குடிச்சு உள்ள விடலாம எவனுக்காவது நல்ல என்ன வந்துதா? நீங்க தலைகீழா நின்னாலும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்க கை தூக்கியே விட மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பையன் கூட கடைசி நேரத்தில் அது உத்தம். இந்த உலகம் உங்களை கைவிட்டுரும். ஆனா கர்த்தர் வர்றாரு பாருங்க, ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிறானா? எப்பா ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு என்ன வேணும் கேளு. யாருங்க கேட்பா? உங்க பையன் கேட்பாங்களா? உங்களை விட்டாங்களா கேட்பாங்களா? ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை நோக்கி கேட்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வயசானவங்க உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு மனசு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கீங்க, கவலையில நான் தனிமையில இருக்கிறேன், கூட இருந்தவன் இன்னைக்கு இல்ல, அனாதையா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் நான் தரேன். நீங்க கேட்க வேண்டியது பக்கத்துல இருக்கிறவங்க கிடையாது, முன்னாடி நிக்கிறவங்க கிடையாது, நீங்க நம்பி இருக்கிறவங்க கிடையாது. யாருமே தெரியாம 38 வருஷமா இருந்தவன கர்த்தர் ஓடி வந்து கேட்கிறாரு பாத்தீங்களா? உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுன்னு கேட்கிறாரு பாத்தீங்களா? அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க விரும்புறாரு. ஏப்பா இத்தனை வருஷம் வந்துட்டேன், 11 மாசம் கேட்கிறாரு பாருங்க. 38 வருஷம் ஒருத்தர் படுத்தவனை பார்த்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க தேடி இங்க சபைக்கு வந்தீங்கன்னு சொல்லி? கிடையாது, உங்களை தேடி தான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வண்டி வருது, ஐயா கூப்பிட்டு வராரு, சனிக்கிழமை ஆனா 10 மணிக்கு ஜெபம் போய் உட்காரலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு வர்றீங்க. இந்த 38 வருஷம் பெருஸ்தா கொடுத்து பக்கத்துல படுத்துட்டு அப்படித்தான் நினைச்சான். நான் போறேன்னு நினைச்சா அவனுக்கு சுகமே கிடைக்கல. எப்ப கர்த்தர் அவன் பக்கத்துல வந்தாலும் அப்பதான் சுகம் கிடைச்சது. இங்க நீங்கெல்லாம் வர கிடையாது, கர்த்தர் உங்களை பார்ப்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. யாருமே உங்களை வந்து கூட்டு போக மாட்டாங்க. ஆனா கர்த்தர், நம்ம கர்த்தர் யாரு தெரியுங்களா? எப்படிங்க? போய் காலையில வெடிச்ச உடனே 4 மணிக்கு கதவு திறந்தோடனே பார்த்தா தான் கடவுள் கண்ணுக்கு தெரியவாருங்கிறது நம்ம கர்த்தர் கிடையாது. 40 மைல் நடந்து போனா தான் கர்த்தர் தெரியவாருங்கிறது கிடையாது. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றதா. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது சும்மா நேர போக்குல வரல, ஏதோ வந்த பழக்கத்துக்கு வரல, ஏதோ வந்தா ஏதோ போறா அப்படிங்கறதுக்காக வரல. நீங்க உள்ள வந்தா திருப்பி போகும்போது எப்படி 38 வருஷமா படுத்துறது எந்திரின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல எந்திரிச்சானோ உங்க வாழ்க்கை அப்படி மாறும். கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்க, கர்த்தரை பார்க்க நீங்க வந்திருக்கீங்க. மனுஷனை பார்க்கவோ பாட்டு கேட்கறக்கோ சுத்தி இருக்கிறத பார்க்கறதுக்காக நீங்க வர கிடையாது. இங்க நடக்கிற ஊழியங்கள் எதுக்கு தெரியுமா? அற்புதத்தை பார்ப்பதற்கு. ஹல்லேலூயா. சீவசனம் வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 38 வருஷம் படிச்சவன் எந்திரின்னு சொன்னதே அவன் என்ன பண்ணானா? எந்திரிச்சு படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போனானா? கை கால் பிடிச்சிருக்காருங்களா? எப்படி? ஒரு மணி நேரம் கீழே போட்டு எந்திரிச்சாலே அவனுக்கு கால் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, எந்திரிக்க முடியல, பெருன்னு கை கால் உடச்சு ஒரு 6 மாசம் கட்டு போட்டு ஓடானா ஓடுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில முடியாத எது இருக்குதா? 38 வருஷமா தலை கூட அசைக்க முடியாதவன் எந்திரின்னு சொன்ன அடுத்த நிமிஷம்
எந்திரிச்சு படிக்க தூக்கிட்டு நடந்து போனாங்க. இதுதானே ஆண்டவர் செய்யறாரு. நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, எல்லாம் தாங்க இருக்கு, இவனுக்கு இல்லையா? ஆனா எப்ப சுகம் கிடைச்சது? எப்ப கர்த்தர் வந்தாரோ அப்பவே சுகம் கிடைச்சது. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுப்பார். யாரையும் வெறுமையா தள்ளுவது ஆண்டவருக்கு என்ன இல்லைங்க, வெறுமே இல்லை. என் பிள்ளை இன்னைக்கு நீ நோக்கி கூப்பிடுறான், இன்னைக்கு வந்திருக்கிற அவங்க நான் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல செய்யணும். ஆனா இந்த இடத்துல கேட்கிறாரு பாருங்க, அந்த முன்னாடி வசனம் சொல்லும்போது அவர் வியாதியா இருக்கிறான்னு கர்த்தர் பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன செய்யணும், நீ சொந்தமாக விரும்புறாயான்னு கேட்கிறாரு. நீங்க வாய் மூடிக்கிட்டே இருக்குது. என் பாஸ்டருக்கு தெரியாதா? பாஸ்டர் 11 மாசம் எனக்கு பாக்குறாரு, கிழிச்ச சட்டை போட்டுக்கிட்டு வர, சோறு இல்லாம வர, ஏன் அவருக்கு தெரியாது? எனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்க மாட்டாரு, எனக்கு சோறு போட மாட்டாரு. கேட்காம இருந்தீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. வாய் இருந்த பிள்ளைதான் என்ன பண்ணுங்க, உழைக்குமாமா. கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீ அவன் குருடன் தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். அவன் பக்கத்துல வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கிறாரு. நீங்க எப்ப வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு வேணும்னு கேட்கறீங்களோ அப்பதான் உங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க கேட்காத வரைக்கும் என்ன ஆகுது, ஒரு பல்லு கூட நகரும். அப்படியே வந்து கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தலையாடிக்கிட்டு போனா கிடைக்குமாண்ணா? கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, போன மாசம் தான் அவன் வாயை திறந்து கேட்கல, இந்த மாசமாவது கேட்பானா? எனக்கு கால் வலிக்குது சுகம் கிடைக்குன்னு கேட்பானா? இல்ல எனக்கு உணவு இல்லைன்னு கேட்பானா? என் பையன் பிள்ளை ரசிக்கப்படாதுன்னு கேட்பானா? நீங்க வந்தவங்க தான் கேட்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்களே வாய் மூடிட்டு போயிட்டுன்னா உங்க வீட்டுக்கு எப்படி ரசிப்பு கிடைக்கும்? உங்க பிள்ளை எப்படி ரசிப்படைவான்? குடியார் கணவர் எப்படி ரசிக்கப்படுவாரு? நீங்க வாயை திறந்து கேளுங்க. யாருக்கு? பாஸ்டர் யாருக்கு கேட்கணும்? இயேசு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். அவர் வந்து உங்க பக்கத்துல நிக்கிறார். இயேசுவேன்னு கேளுங்க, அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைத்தேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவையானது எப்பேற்பட்ட ஊழியங்க? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். இந்த 1:9வது அதிகாரத்துல வாசிச்சீங்களா? ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும்? பெரியவனுக்கு பெரியவனா, சின்னவனுக்கு சின்னவனா, ஏழைக்கு ஏழையா, பணக்காரனுக்கு பணக்காரனா, உயர்ந்தவனுக்கு உயர்ந்தவனா, தாழ்ந்தவனுக்கு தாழ்ந்தவனா இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் உண்மையில ஊழியக்காரன். அந்த உண்மையில ஊழியக்காரனுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் கேட்கறது உத்தமமான ஊழியர். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நல்ல போதகர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. அவருக்கு என்னப்பா பாஸ்டர், அவர் என்ன பண்றாருங்க, அவருக்கு என்ன பந்தாவா வர்றாரு, நல்ல கார்ல வர்றாரு, அவங்க மக பேர பேத்திலாம் பாரு, பணமா இல்ல அவர்கிட்ட. எத்தனை பேர் பெரிய பெரிய நிறுவனத்துல சொல்றாங்க. நேரடியாவே சொல்லிடுறேன், ஜீசஸ் கால்ஸ்ல இருக்கிறவங்க தினகரன் ஐயா அவர் சொல்லுவாராமா, நான் எப்படி இருந்தாலும் நீங்க நல்ல துணி போடணும் அப்படிம்பாராமா. அவங்க இறக்கும் பொழுது கூட அவங்க பசங்க, அந்த பையன் வந்து சொன்னாங்க, பாலதினகரனுடைய அவருடைய மகன் வந்து சொன்னாப்புல, சாங் வந்து எங்க தாத்தா சொல்லுவாரு, நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது நீங்க எப்படி நின்று கனமானவனா நல்லா நின்றுக்கிறாங்க. ஆனா எப்படி நின்னாலும் வெளியே பார்க்கறவங்களுக்கு பெருமையா தெரியலாம். ஆனா கர்த்தருக்கு அவங்க யாரு சொல்லுங்க? கர்த்தருக்கு யாரு? ஊழியக்காரனா யாரு? புரியுற மாதிரி சொல்லுங்க. யாரு? வேலைக்காரன். தங்கத்தையே போட்டு நின்னாலும் அவன் யாரு? கர்த்தருடைய பார்வைக்கு எந்த காலத்துல ஊழியரை குறை சொல்லாதீங்க. அவர் என்னடா முடுக்கா தெரிகிறார், அவர் என்ன. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அவர் யாரு? ஊழியம்ங்கிறது வேலை கிடையாது. ஊழியம்ங்கிறது ஒரு சேவை. வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும், சேவை செஞ்சா சம்பளம் கொடுப்பாங்களா? மாசம் சேவை செஞ்சா நீங்க போய் தொண்டு நிறுவனத்துல போய் சேவை செஞ்சா மாசம் 20,000 ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்களா? வேலை செஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? ஏப்பா நான் 30 நாள் வேலை செஞ்சுக்கிறேன், எனக்கு என்ன பண்ண சம்பளத்தை? சேவை ஊழியங்கிறது வேலை கிடையாது, ஒரு சேவை. ஊழியர் வேலை செய்யறவனுக்கு கூட சம்பளம் கிடைக்கும், ஊழியர் செய்யறவனுக்கு சேவை செய்யறவனுக்கு. ஆனா கர்த்தர் அழியாத ஒரு ஜீவ கிரீடத்தை தான். ஊழியர் செய்யறதுக்கு எனக்கு என்னங்க கிடைக்குது? உண்மையை சொல்ல போனா ஒண்ணுதான் கிடைக்குது. ஆனா ஊழியர் செய்யறதை நிறுத்துறமா? காரணம் என்ன தெரியுங்களா? சேவை செய்யறவனுக்கு கிரீடம் உண்டு, வெகுமதி உண்டா இல்லையா? இப்ப வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரி உங்களுக்கு கூட்டு விருது கொடுப்பாரா, இல்ல சேவை செய்யறவர் கூட்டு விருது கொடுப்பாரா? சொல்லுங்க. வருஷத்துல ஒரு நாள் டெல்லியில வச்சு பல விருதுகள் கொடுப்பாங்க. பாரத ரத்னான்னு கொடுப்பாங்க, ஒரு சில விருது வீர சக்கரான்னு கொடுப்பாங்க. இந்த ஆர்மியில இருக்கிறவங்க, சமூக தொண்டாற்றுகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்களா விருது? இல்லைன்னா இங்க ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லு, போகலா வாமான்னு சொல்லி ஒரு மெடல் கொடுப்பாங்க. சொல்லுங்க, யாருக்கு விருது கொடுப்பாங்க? யாருக்கு விருது கொடுப்பாங்க? யாரு சேவை செய்யறாங்களோ. அப்ப ஊழியங்கிறவன் சம்பளத்துக்காக வேலை செய்யறவன் இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற கிரீடத்துக்காக வேலை செய்யணும்.
ஏன்னா இங்க எத்தனையோ பேர் ஊழியத்துல ஓடிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கோடிக்கணக்கில் பாஸ்ட் வருதுன்னு? அடுத்த வேலை பெட்ரோல் கூட வழி இல்லாம ஊழிய செய்வீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த கொரோனா டைம்ல அடுத்த வேலைக்கு சாப்பாடு வழி இல்லாம கஷ்டப்பட்ட எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை விட்டுட்டு போறது அவங்களுக்கு தெரியாதா? ஊழியத்தினால பிழைப்பு உண்டாகும்படி கர்த்தர் வாய்ப்பு பண்ணி இருக்கிறார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஊழியம் செஞ்சு எனக்கு வருமானம் வருங்கிறதா நான் செய்யல. அப்படி ஒரு வேலை நான் செஞ்சு அது உங்களுக்கு கஷ்டமாயி நீ சர்ச்சுக்கு வராம போயிட்டீங்கன்னா அது வேண்டாம்னு சொல்லி நான் வேலை செஞ்சு பிழைக்கிறேன். எத்தனையோ ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. இதையும் செஞ்சுட்டு ஊழியம் செய்யறது காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க ஆசைக்கு அவங்க தேவைக்கு இல்ல, பாஸ்டருடைய தேவைக்கு செய்வது ஊழியம் கிடையாது, உங்களுடைய தேவைக்கு செய்வதுதான் ஊழியம். எங்களுடைய தேவைக்காக செய்யறது ஊழியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்து வேலை செய்யறது எதுங்க? ஏதாவது கிடைக்கும்னா ஏதாவது நீங்க கொடுப்பீங்களா? போகும்போது ஆள் 10,000 கொடுத்துட்டு போவீங்க. கர்த்தர் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அன்பு. ஊழியம் செய்கிறவனுக்கு அன்பு இருக்கணும், வருகிறவங்களுக்கும். என் பேருக்கு பின்னாடி போட்டது உங்களுக்கு தெரியல, நான் என்ன படிச்சிருக்கேன்னு ஒரு சிலருக்கு தெரியும். நான் வந்துட்டு முனைவர்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுல படிப்பா தான் கடைசி படிப்பு. அதுக்கு மேலே போய் 2 வருஷம் வெளிநாட்டுல ஒரு கேன்சர் ரிசர்ச்ல படிச்சுட்டு வந்தேன். என்னன்னா புற்றுநோய் ஆராய்ச்சியில ஒரு 2 வருஷம் சைனால நான் இருந்துட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் பல நாடுகள்ல இருக்கிறாங்க. இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் மாச சம்பளம் வாங்க. மாச சம்பளம் எவ்வளவுங்க? எனக்கு இப்ப எவ்வளவு வருமானம் நினைக்கிறீங்க? நான் சம்பாதிச்சது 100 ரூபாய் கூட என் பர்ஸ்ல கிடையாது. இதையே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். யோசிச்சு பாருங்க. எது சபை இருக்குது, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு பார்க்க முடியல. என்னை சுத்தி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நல்ல வேலையில இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க. எனக்கு தெரியாத நபர்களே கிடையாது. எல்லா நாட்டிலும் எனக்கு ஒருத்தர் தெரியும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய வயசு இருக்கிற உணவு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சாப்பிடாத உணவு கிடையாது, சுத்தாத ஊர் கிடையாது, பார்க்காத நபர் இல்லை, சம்பாதிக்காத பணமும் கிடையாது. எங்கிட்ட இருக்கிற பொருள் யார்கிட்ட இருக்கவும் செய்யணும். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். என்ன மாதிரி வந்துட்டு ஃப்ளைட்ல பறந்தவன் எவனுமே இருக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு 7-8 டைம் வந்துட்டு போவேன். எல்லாம் இருக்குதுங்க. அப்போ இல்லையே நான் இப்போ வருத்தப்படுறதா இல்லை வந்துட்டு சரி ஆண்டவர் ஏதோ மாத்திட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அப்ப கர்த்தர் ஒருத்தர் ஊழியன் அழைக்கிறதுக்கு படிக்காதவன திடீர்னு பாடம் கட்டுறாரு, படிச்சவன திடீர்னு நீ படிக்காதுன்னு விட்டுட்டு வர வைப்பார். ஊழியங்கிறது ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு. அதை திறமையினாலேயோ அறிவினாலேயோ வசதியினாலேயோ தேவைக்காகவோ செய்யறது கிடையாது ஊழியம். அப்படி நான் போயிட்டு இருந்தேன். இப்பவும் வந்துட்டு என்னோட சர்டிஃபிகேட்ல 2-3 காலேஜ்ல இருக்கு. எப்ப நான் வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சர்டிஃபிகேட் கூட வாங்கல. இந்த முதல்ல நான் இங்க சைனா போறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் பட்டப்படிப்பு முடிச்ச பிஹெச்டின்னு சொல்றது, டாக்டர் பட்டம்னு சொல்லுவாங்க, ஆராய்ச்சி படிப்பு. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷம் காலேஜ்ல படிச்சிருப்பேன். எல்லாரும் கேட்டாங்க, இதுதான் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்பவே தலையில சொட்டையாயிடுச்சு. இவன் எப்ப நீ படிச்சு முடிச்சு வேலை வாங்கி வீடு கட்டி கல்யாணம் பண்றது நாங்க. அப்போ சரி நமக்கு அவ்வளவுதானே, கூட படிச்சு நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்கல. கேட்ட 40 வயசுல தான் படிக்க முடியும். நான் 10 வருஷம் படிச்ச ஒரு படிப்பேன். எந்த காலத்தில் படிச்சு முடிச்சு வாங்குறது, படிச்சு முடிச்சு டாக்டர் பட்டம் வாங்கியாச்சு, ஒரு காலேஜ்ல வேலைக்கும் போனேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சபை கட்டப்படும் பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் போறது சீனால கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவன் பேசுறதும் புரியாது, சாப்பிட்றதும் தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு இங்கிலீஷ் நம்ம பேசுற இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்னென்ன வாட்டர்னா கூட தெரியாது. வாட்டர்னா என்னங்க அது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாமே சைனீஸ்ல தான் பேசுவாங்க. நான் சொன்ன ஆண்டவரே எனக்கு மொழியும் தெரியாது, இடமும் தெரியாது, ஆளும் தெரியாது, என்னை அனுப்புறீங்க. அப்ப இந்த சபை கட்டப்படுறதுக்கு தேவைகள் இருக்கு. நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நான் எங்கிட்ட எந்த ஒரு வருமானமும் கிடையாது, இந்த சபை கட்ட ஆரம்பிச்சாச்சு. நான் ஒருவேளை அங்கே வேலை கிடைச்சு போனா நான் வருகிறத நான் ஊழியத்துக்காக சபை கட்டப்பட கொடுத்துறேன்னு சொன்னேன். முதல் வருஷம் போனதுமே பயங்கரமான போராட்டம். அவங்களாம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன் அடிமை மாதிரி தான் நம்மளை வச்சுக்குவாங்க. சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால நம்ம எப்படிதான் வேலை செய்யணும் அவங்களுக்கு. நம்ம இந்தியா மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் அங்க தன்னுடைய வேலை நம்ம தான் செஞ்சுக்கணும். இந்த இடத்துல தூசு இருந்தா கூட நம்ம தான் துடைக்கணும். நம்ம இருக்கிற மாதிரி துடைக்கிற ஒரு ஆள், எந்திரிக்கிற ஒரு ஆள் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும். போய் முதல்ல 3 நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டம். அங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 2.5 மணி நேரம் மாறும், பசிக்காது, தூக்கம் வராது. 3 நாள் நான் சாப்பிடவும் இல்லை. ஒரு பயங்கரமான டார்ச்சர். அவர் என்னை பிடிச்சி ஒன்றும் இல்லைன்னு பண்ணிவிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துல எனக்கு ரொம்ப கஷ்டம். விட்டுட்டு ஓடலாமான்னா அப்பாவும் சொல்றாரு, அப்பாவுக்கு பான்னு சொல்றதுக்கு மனசு இல்லை. என்ன பண்றது, சர்ச்சு வேலை ஆரம்பிச்சாச்சு, வந்துட்டா சபை கட்டுறது வழி இல்லை. அப்ப நான் சொன்ன ஆண்டவரே இது நீங்க கொடுத்த வேலை, இதை நான் வந்துட்டு என்னோட ஆசைக்காகவோ என் தேவைக்காகவோ வரல, இதை நான் நல்ல முறையா முடிச்சுட்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ ஓரளவுக்கு அங்கெல்லாம் வருமானம் வந்துட்டு இருந்தது. அப்ப சபை கட்டணும் இல்லையா, நான் இருந்துட்டேன். ஜோம் பண்ணிட்டு எங்க அம்மாவுக்கும் ரொம்ப வருது, அவங்க ஒரு சைடு அழுகுவாங்க, எங்க அப்பாவுக்கு கஷ்டம். ஏன்னா நான் போன் பண்ணி போன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பேச முடியாது. அங்க எல்லாமே லாக்கு.
நீங்க இந்த யூடியூப், வாட்ஸ்அப், கூகுள்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் எங்கேயும் வேலை செய்யாதாங்க. அவன் ஒன்று வச்சிருப்பான், தேடி பிடிச்சி தான் பேசணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நான் ஜெபம் பண்ணேன், வீட்லயும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் பயங்கர போராட்டம், இருக்கிறதா வேண்டாமாங்கிற ஒரு நிலைமை. ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நீங்க கொடுத்த வேலை, நான் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கொஞ்ச நாள் போச்சு, ஒரு 2-3 மாசம் ஆச்சு. அவர் 15 வருஷமா ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. இப்ப நான் அங்க இருந்தாக வேண்டிய நிலைமை. நான் அங்க இருந்தா தான் இந்த சபை கட்டக்கூடாது. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப ஈஸியா ஒரு வேலையை செஞ்சாரு. என்ன செஞ்சாருங்க, நான் அங்க இருக்கிறேன், அவரை வேலையை விட்டு தூக்கிட்டார். 20 வருஷமா இருந்த ப்ரொஃபஸர் எங்க போனாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் 1.5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குறேன். ராஜ வாழ்க்கை என்னங்க. அப்பே மட்டும் என்ன ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நினைச்ச நேரம் சம்பளம் வரும், நினைச்ச நேரம் நீங்க எவ்வளவு சம்பளம்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளவு வந்து இல்லையா, கையில புடிச்சு எண்ண முடியாது, அந்த அளவுக்கு சம்பளம் வரும். அப்ப என்னாச்சுங்க, சபைக்கும் கொடுத்த, எவன் சொன்னானோ நீ எப்படா படிச்சு முடிச்சு வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல கல்யாணம் பண்ணோம், ஒரு கார் வாங்கணும், ஒரு சபை கட்டணும், முடிச்சு வரும்போது என்னங்க, நான் எதை கஷ்டம்னு சொல்லி அந்த 3 மாசத்துல வந்திருந்தேன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு சபை இருந்திருக்காது, என் வாழ்க்கை செழிப்பா இருந்திருக்காது, எல்லாம் போயிருக்கு. கர்த்தர் கூட்டு வந்தது எதுக்கு, நான் சம்பாதிக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் பார்த்த, நீ சம்பாதிச்சிட்டீல, நீ வாழ்ந்துட்டீல, நல்லா இருந்துட்டீல, இப்ப என்ன பண்ண நீங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. என்னை வாணி இப்பவும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. போனா கை நிறைய சம்பளம், நல்லா இந்த துணியில நான் இன்னைக்கு தான் போடுறேன். வீட்டுல இருக்கும்போது ஒரு டவுசர் பண்ணி தான் போட்டேன். என்ன பண்றது, அப்புறம் வாங்கி வச்ச ஷூ, வாங்கி வச்ச வாட்ச், விதவிதமா வாட்ச் கட்டுவேன். நான் கட்டிக்கிற இந்த வாட்ச் இல்ல, நான் ஒரு வாட்ச் வச்சிருக்கேன் 40,000 ரூபாய்க்கு. நினைச்சதெல்லாம் வாங்கி இருக்கிறேன். எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க, ஆண்டவர் குறைவே கொடுத்தது இல்லைங்க. ஆனா அதெல்லாம் சும்மா தான் கிடக்குது. என்னங்க, ஊழியனுக்கு என்ன வேணும், தங்க செயின் வேணுமா, தங்க மோதிரம் வேணுமா, வந்தாவா போகணுமா, என்ன வேணும் ஊழியனுக்கு? அன்புக்கு வந்துட்டு வயசு வித்தியாசம் தேவையில்லை, பெரியவன் சின்னவன் தேவையில்லை, அன்புன்னு ஒண்ணு இருந்தா நீங்க ஆண்டவருக்கு ஊழியன். அப்ப கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறான்னு பாருங்க. கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறாங்களா, அன்பா இருக்கிறார். அன்பு செய்யறவனால தான் ஊழியம் செய்ய முடியும். அறிவு இருக்கிறவனாலயோ, புத்தி இருக்கிறவனாலயோ, திறமை இருக்கிறவனாலயோ ஊழியம் செய்ய முடியாது. உங்க கர்த்தர் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அன்பு இருக்கிறவங்களால தான் என்ன செய்ய முடியுங்க, ஊழியம் செய்ய முடியும். அப்ப நான் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அடுத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நல்லா தான் இருந்தேன் நான். என்ன ஆச்சுன்னா, நல்லா போயிட்டு எங்களுடைய தெரிஞ்சவங்கள பழைய ஆட்களுக்கு தெரியும், எங்க அம்மாவுடைய அண்ணெல்லாம் ரசிக்கப்பட்டு கல்யாணமே பண்ணிக்காம தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு திடீர்னு என்னாச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. குழந்தை பிறந்து 10 நாள் என்னாச்சுங்க, நான் போய் பெட்ல அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை. நான் இப்ப இருக்கிற உடம்புல இப்படிதான் இருப்பேன். நான் உடம்பு பயங்கரமா குறைஞ்சிருச்சு, தலையில முடி கொட்டிருச்சு. போய் வந்துட்டு குப்புசாமி நாயுடு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வச்சுட்டாங்க. குழந்தை பிறந்த 10 நாள் ராமகிருஷ்ணால என்னாச்சு, குழந்தை பிறந்த 10 நாள் என் மனைவி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல என்ன பார்க்க வருவாங்க, நைட்டு குழந்தைய பார்க்க போகணும். ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை. என் உடம்பு ரொம்ப இழைச்சிருச்சு. என்னை போய் ஸ்கேனுக்கு, நான் பண்ணாத ஸ்கேனே கிடையாது. என்னை சுத்தி படுத்துருக்கிறவங்கள கேன்சர் பேஷண்டா படுத்துருப்பாங்க. எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒல்லியாய் முடி கட்டிச்சுனாலே என்ன இருக்குங்க, புற்றுநோயின்றுவாங்க. ஒவ்வொரு டைம் நான் உடுப்புல போயிட்டு வரும்போது நடுங்கிட்டு போவேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு. என் மனைவி ஒரு பக்கம் அழுவா, எங்க அப்பா அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. 40 வயசுல எங்க அப்பா அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. நிலைமை பாருங்க எப்படி. நல்லா இருந்தவன், நல்லா வாழ்ந்துவேன். கடைசியில எல்லாம் முடிச்சு எல்லாம் ஒரு 5 நாள் பெட்ல இருந்து வெளியே வரும்போது 2 லட்சம் ரூபாய் செலவாச்சு. கடைசி ஆக ஒரு நிறைய பாசிட்டிவ்ல சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு வியாதியே கிடையாது, ஏதோ கர்த்தர் உன்னை வச்சு திட்டம் வச்சிருக்கிறாரு, நீ வெளியே அதை விட்டு வா, அப்பதான் சரியானு. வெளியே முடிச்சு வரும்பொழுது அவங்க கொடுக்கறது என்ன தெரியுங்களா, ஒரு ரூபா மாத்திரை கொடுத்தாங்க. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இது சரியாயிடும். இப்ப நான் ஒழுக்கமா ஃபர்ஸ்டே தெரிஞ்சு வந்திருக்கேன் ஊழியத்துக்கு. இந்த பாடு இல்ல, இந்த பிரச்சனை இல்ல, இவ்வளவு வீண் செலவுகள் இல்ல. அப்ப நான் வருவதற்கு கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்தேன், ஆண்டவரே நான் வேலைக்கு போகல. எத்தனையோ பேர் கேட்டாங்க, என்னப்பா இந்த படிப்பு படிச்சிருக்கிற வேலைக்கு போகலையா அப்படின்னாங்க. போலாங்க. நான் சொல்றது தெரியுங்களா, நான் வீட்டுல இருந்துக்கிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு. நிறைய பேருக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஊழியத்தை யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க, படிச்ச படிப்பு தான் பார்ப்பாங்க. இப்போ 2வது சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சது, ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆண்டவரோட கிருபையில எனக்கு நல்ல சமாதானம், உடல் சுகபலம். இந்த 3 வருஷம் நான் முன்னேற ஊழியம் தான் செய்கிறேன். எனக்குன்னு 1 ரூபா கூட சம்பாதிச்சது நான் கிடையாது. எப்பெல்லாம் நான் கை நிறைய சம்பாதிச்சனோ 10 நாளே என் பணமெல்லாம் செலவாயிடும். எல்லாம் இப்போ தான் ஆன்லைன் வந்துருச்சு. சம்பளம் கிரெடிட் ஆன அடுத்த நிமிஷம் டக்குன்னு தட்டுனா முடிஞ்சு வச்சு. கடைசியில் நம்ம செலவுக்கு ஒரு 500 ரூபா மட்டும் தான் இருக்கு கையில். எப்பவுமே எனக்கு என்ன தெரியுங்க, காசு இருக்காது. இப்போ வரைக்கும் நான் சம்பாதிச்சது காசு இல்லை. ஆனா ஏதோ ஒரு வகையில கர்த்தர் கொடுக்குற காசு இருந்துகிட்டே இருக்கு. யாராவது ஜெப எண்ணிக்கை கொடுப்பாங்க, ஏன் எண்ணிக்கை வச்சுக்கோங்க,
ஜெபத்துக்கு வச்சுக்கங்க, சாப்பாட்டுக்கு வச்சுக்கங்க. அந்த பணத்தை நான் தொடர்றது கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஆண்டவர் இதுக்கு மேலே நான் சம்பாதிச்சாலும் சரி, என் கைக்கு எந்த காசு வந்தாலும் சரி, அதை நான் உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அல்லேலூயா. எப்பதான் அந்த ஊழிய காசு என் கையில இருக்குதோ அப்போ வரைக்கும் எனக்கும் குறைவே இருந்தது. நான் சம்பாதிக்க முன்னாடி எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா செலவு பண்ணிருந்தோம் அதை விட அதிகமாக தான் நான் இருக்கிறேன். அதனால எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துடலாம் பிளான் பண்றீங்க. நிறைய ஊழியர்கள் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழியத்தை உண்மையா செய்யறதுனால. காசுக்கு எதிர்பார்த்து செய்யறதுல ஊழியம். யாரு அவங்க நிலைமைக்கு இறங்கி போய் செய்யறாங்களோ அதுதான் ஊழியம். இல்லையா? தேவைக்காக செய்யணும்னா நான் படிச்ச படிப்புக்கு இப்ப கையெழுத்து போட்டாலும், நான் சைனால இருக்கும்போது என்னுடைய 1 மாச சம்பளம் நான் 1 மணி நேரம் பேசுறதுக்கு கொடுத்தாங்க. எப்படிங்க? தமிழ்நாட்டில் நான் 1 மாசத்துக்கு வாங்குற சம்பளத்தை 1 மணி நேரம் நான் பேசிட்டு வந்தோன்னு கொடுத்தாங்க. இப்போவும் சம்பாதிக்க முடியும். கையெழுத்து போட்டா ஒவ்வொரு இடத்துல காசு வரும். இதை எல்லாத்தையும் விட்டு போட்டு எந்த எதுவுமே வேண்டாம் நான் நிக்கிறது எதுக்கு தெரியுங்களா? கடவுள் கொடுத்த வேலையை அஜாக்கிரதையா தரக்கூடாது. இப்போ அப்படி நடந்தது. என்னுடைய மனைவி டாக்டர், உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பரீட்சை வந்தது, மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷமா படிச்சாங்க. கிட்டத்தட்ட 50-60,000 செலவு பண்ண படிப்புக்காக. நல்ல மார்க் வந்துருச்சு. நல்ல காலேஜ்ல இப்ப சீட்டு கிடைக்க போகுது. அடுத்த நாள் போய் சீட்டுக்கு சேரணும். கிடைச்சிருச்சு. நல்ல காலேஜ்ல நல்ல சீட்ல படிக்க முடியும். அடுத்த படிக்க போனா 2 வருஷம் ஊழியத்தை செய்ய முடியாது. நீ திரும்ப உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருப்ப, உன் குடும்பத்தை நோக்கி ஓடிட்டு இருப்ப. இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், இவைகள் எல்லாவற்றிலே காட்டிலும் நீ என் மேல அன்பு செலுத்துறீங்க. இவைகள்லாம் என்ன? குடும்பம், குழந்தை, சொந்த பந்தம், சம்பளம், பணம். இன்னைக்கு நான் அடுத்த நாள் போய் சேர்ந்துருந்தா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம். என் மனைவிக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைச்சிருக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. ஒரே முடிவு, கர்த்தர் அழைச்சதுக்காக தான் நான் வேலையை விட்டு வந்தேன். திரும்ப என் மனைவி அதுக்காக நான் இனிமேல் படிக்க போகல. நல்ல மார்க்கு, நல்ல ரேங்கு, முந்தான சேர வேண்டிய வேலை. ஒரே வார்த்தை சொன்னாப்ல, வேண்டாம். கர்த்தருக்காக எதை நஷ்டம் என்று, எதை குப்பை என்று தூக்கி போடுறீங்களோ அதை ஆண்டவர் பல மடங்காக கொடுப்பார். ஒரு வார்த்தை மார்க் 10வது அதிகாரம், மார்க் 10வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு தேடி வந்து இங்க உட்கார்ந்திருக்கீங்க தெரியுமா? ஒருவேளை புருஷனை விட்டு வந்திருப்பீங்க, பிள்ளைகளை விட்டு வந்திருப்பீங்க, காடு தோட்டத்தை விட்டு வந்திருப்பீங்க. 100 நாள் திரும்பி வேலை போனா என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். இன்னைக்கு வந்துட்டு உட்கார்ந்து தைச்சா என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். இன்னைக்கு வேலைக்கு போய் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப மட்டும் கிடையாது, இம்மையில நீ எதெல்லாம் விட்டையோ இப்ப மட்டும் கிடையாது, மறுமையில நித்திய ஜீவனோட சேர்த்து 100 மடங்கு உங்களுக்கு தருவாங்க. அதிகபட்சம் ஒரு வேலையால என்ன கொடுக்க முடியும்? வருஷம் ஃபுல்லா போனா சம்பளத்துல பாதி போனஸ் தான் கொடுக்க முடியும். அது சம்பளத்துல பாதி தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 3/4 கொடுப்பாங்க. ஒரு சில பணக்காரங்க முடிச்சு கொடுப்பாங்க. கர்த்தர் கொடுத்தா எத்தனை மடங்கு கொடுப்பாரு? எத்தனை மடங்கு? 100 மடங்கு கொடுக்கிறவர். நீங்க சும்மா ஏனக்கான நீங்க வந்து நீங்க உட்கார்ந்துட்டு போல, நீங்க உள்ள காலை வச்சு வெளியே போகும்போது என்னத்தை பெற்று கொண்டு போவீங்க? 100 மடங்கான ஆசீர்வாதம். எல்லாரும் கேட்பாங்க, ஏப்பா உங்க வேலையில சனிக்கிழமை ஆனா ஒரு வண்டி வருது, அந்த வண்டிக்குள்ள ஏறி அடைச்சு கூட்டிட்டு போறாங்க, முக்க வேர்த்து போய் அங்க போயிட்டு வர்ற, திரும்ப வரும்போது நடக்க முடியாம நடந்து வந்து படுத்து விழுந்துக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் ஒரு நாள் ரெஸ்டடா? இப்படி ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல அடுத்த மாசம் வருவீங்களா? எதுக்கு வர்றீங்க சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவை எதுக்கு தேடுறீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நீங்க சொல்ற முடிவு நேரம் வந்தாச்சு. இயேசுவை எதுக்கு தேடணும் சொல்லுங்க? சொல்றது பாருங்க, நித்திய ஜீவன். கிறிஸ்துவம்ங்கிறது நீ ஆசீர்வாதமாறு, சுகமாறு, நல்லா இருக்கிறது மட்டும் கிறிஸ்துவம் கிடையாது. நீ இறப்புக்கு அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்றதா கிறிஸ்துவம். நான் வாழ்ந்துங்க, வாழ்ந்த இருந்த அவ்வளவுதான், அது கிடையாது கிறிஸ்துவம். நீ இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்க. இதை யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நம்ம சபையில பேசுறதெல்லாம் அதுதான், நித்திய ஜீவன். ஏன் தெரியுங்களா? இப்ப நீங்க பூமியில வாழ்றத உங்களுக்கு இலவசமா கொடுத்தது. பணம், பொருளும், உடை, உணவுலாம் வாசிங்க. கீழே மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே
உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும், இல்லைன்னா ஒரு அளவு குறைக்க முடியும். வாசிங்க. உடைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்கள் செடிகளை பாருங்க, அது எவ்வளவு அழகா உடுத்துது. அதை விட நீங்க உடுத்தாம இருக்க போறீங்க. வாசிங்க. ஒரு செடி உழைக்குதா நூக்குதா ஒண்ணும் பண்றதுல. வாசிங்க. வாசிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இல்லையா? இதெல்லாம் கருத்து உங்களுக்கு கொடுத்தது. ஒரு மகன் இருக்கிறான்னா பிள்ளைக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? புள்ள வெறுமையான சுத்துறது அப்பா பார்த்துட்டு இருப்பாரா? புள்ள சோறு இல்லாம சுத்துறது அப்பா பார்த்துட்டு இருப்பாரா? இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாச்சுங்க. உணவு, உடை, ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து பத்து, வீடு, வசதி, வாய்ப்பு, குழந்தைகள் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இது அவர் கொடுத்த சுதந்திரம். இதுக்காக நீங்க போய் கேட்க தேவையில்லை. இது எல்லாம் தாண்டி கர்த்தர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. ஏசப்பா, எனக்கு ஒரு நித்திய ஜீவன், ஒரு சமாதானம், எனக்கு ஒரு நிம்மதி வேணும். நிம்மதியை பணத்தால கொடுக்க முடியாது. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல நிம்மதி கிடைச்சிருமா? சாப்பிட்டு 8 மணி நேரத்துல வெளியே போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சாப்பாட்டால நிம்மதி கொடுக்க முடியாது, பணத்தால நிம்மதி கொடுக்க முடியாது. நிம்மதியும் சுதந்திரத்தையும் நித்திய ஜீவனை கொடுக்கறது யாருங்க? நம்பினவங்க நட்டாட்டுல விட்டாட்டு போனாலும் நான் நம்பின கர்த்தர் ஒரு நாளைக்கு விட மாட்டான்னு பக்தன் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் நம்ம நினைச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு துணை செய்வதற்கு ஆள் இல்ல. நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மறந்துருங்க. நீங்க யாரு தனியா இருக்க கூட யாரு இருக்கிறாரு? 38 வருஷம் படுத்து கிடந்தவங்க பக்கத்துல யாரு வந்தாரு? ஏங்க, அவர்கிட்ட வந்து இத்தனை வருஷம் வந்தீங்க, இத்தனை மாசம் வந்தீங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வரீங்களா? எதுக்கு வரீங்க? சாப்பிட்டு போறீங்க. எதுக்கு வரீங்க? கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்களை ஒரு நாளா சும்மா அனுப்ப மாட்டார். சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 4 மணி நேரம் நின்னீங்கன்னா என்ன பண்ணுவார்? ரொம்ப நேரம் நிக்கிறேன், இன்னைக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு. எங்க கர்த்தருக்கு இறக்கம் உள்ளவருங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோட, சமாதானத்தோட, சுகத்தோட கைது செல்ல போறீங்க. இல்லையா? அப்ப கர்த்தர் ஒரு நாள் ஒருவனையும் புறமே தரதே கிடையாது. எல்லாருக்கும் நிதி ஜீவன், எல்லாருக்கும் சுகம். ஆண்டவருக்கு பாரவசமே கிடையாது. ஆண்டவருக்கு நீ பெரியவன், சின்னவன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன், அழகானவன் அப்படின்னா ஆண்டவர் கிடையாது. வசதியை பார்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுப்பது கிடையாது. நீ அழகை பார்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுப்பது கிடையாது. எவன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்களோ அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மகன் பிள்ளைக்கு கொடுக்கிறான்ல, அப்ப நான் கொடுக்க மாட்டேனான்னு கேட்கிறாரு. இல்லையா? நாட்டுல எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ வருத்தங்கள் இருக்குங்க. சும்மா ஊர்ல கேட்கறவங்க எல்லாம் நிறுத்துங்க, கத்துட்டு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்குது ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. உன் பிள்ளைக்கு நீ நல்லது கொடுக்கும் போது நான் முதல்ல நீங்க பிள்ளைகளாவது தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லையா? முதலாவது ஏசுவிட்ட எனக்கு அதை கொடுங்க, காரை கொடுங்க, கொடுங்க, பணத்தை கொடுங்க கேட்காதீங்க. நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணு. ஏசப்பா சொல்லுங்க, நான் உங்க பிள்ளையாகணும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் உங்க பிள்ளையாகணும் ஆண்டவரே. நீங்க அவரோட பிள்ளை ஆயிட்டீங்கன்னா அவருக்குள்ளதுல யாருக்கு? எலிசபெத் அம்மா, உனக்கு நான் தரமாட்டேன். ரோட்ல ஒருத்தன் சுத்தம் பாத்தியா, அவனுக்கு நான் கொடுத்துறேன் அப்படி சொல்றாரு ஆண்டவர். ஏமா, நீ தான் எனக்கா வந்திருக்க. 70 வயசாச்சு. நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இந்த அம்மா போட்டுட்டு இருக்காங்க. எப்படிங்க? அப்ப ஒரு வசனம் சொன்னார் இல்லைங்களா, நான் எனக்கு 10 வயசு இருக்கும். அப்பெல்லாம் எனக்கு அந்த 10 வயசு நானே உதாரணமா சொல்றேன். 4வது படிச்சேன்னு வேணா எனக்கு தெரியும். அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, அப்பெல்லாம் அப்பா வந்துட்டு உடனே ஊழியரா இருந்தாரு. ஒரு ஊழியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது என்னமோ ஒரு தரிசனம். அப்பவே ஒரு வீடு இருந்தது, அங்க செட்டு போட்டு ஒரு ஊழியர் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு பாஸ்டர் கேட்கிறாரு, சாம்பிளிங்கப்பா, அப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. என் மனைவி கர்ப்பமா இருக்கிறாப்புல, என்ன குழந்தை பிறகு ஜோம்னு சொல்லு அப்படின்னாரு. எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல அப்பெல்லாம் கர்ப்பம்னா என்னன்னு தெரியுமா. எனக்கு சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், ஆண் குழந்தை பிறகு அப்பெல்லாம் பேர் வைங்கட்டாரு. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் எல்லாம் மறந்துட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை நான் பாக்குறேன். இப்பதான் ஒரு சமயத்துல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் பாக்குறேன், பெங்களூர்ல இருந்து அப்படின்னாப்ல. அப்ப சொல்லும்போது சூசைநாதன் அவர் பையன் கூட தான் நான் இருந்தேன். அப்படியா? சூசைநாதன் தான் அந்த பாஸ்டர் பேரு. அப்ப நான் கேட்கிறேன், சூசைநாதன் அவர் பையன் பேர் என்னன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், சொன்னதே நான் தான். அந்த வார்த்தை எனக்கு ஒரு நாளும் மறக்காது. நான் எத்தனையோ மறந்துடுவேன், எனக்கு ஞாபகம் மறந்து. ஆனா தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுறது எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு மறக்காது. நான் அந்த பையனை கேட்கிறேன், அவனுக்கு ஒரு பையன் தானே, அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு.
அப்பல்லோ அப்படின்னாரு. எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. அவனுக்கும் எனக்கும் ஒரு 7-8 வயசு தான் வித்தியாசம் இல்லையா? அந்த பையன் கர்த்தத்துல இருக்கும் போதே கர்த்தர் பேசினாரு. அந்த பையனுக்கு எனக்கு எத்தனை வயசு தான் வித்தியாசம்? அப்ப கர்த்தர் அப்ப இருந்து கூட இருந்தாரு. அப்ப நான் எனக்கு தீர்க்க தரிசனம் வரதுக்காட்டி ஊழியம் செஞ்சிருக்கலாமா? எனக்கு நல்லா படிக்க தெரியுங்கிறக்கா ஊழியம் செஞ்சிருக்கலாமா? பாஸ்டருடைய பையங்கிறக்கா ஊழியம் செஞ்சிருக்கலாமா? ஏன் நான் 40 வருஷம் காத்திருந்தேன்? ஏன் அடிபட்டு கஷ்டப்பட்டு பெட்ரூமா இருந்ததுக்கு அப்புறம் ஊழியம் வந்த திறமை இருக்குன்னு செய்யறது ஊழியம் கிடையாது. தகுதி இருக்குன்னு செய்யறது ஊழியம் இல்ல. தேவைக்காக செய்யறது ஊழியம் இல்ல. கர்த்தர் அழைக்கும் போது கால வைக்கிறதா ஊழியம். சபைக்குள்ளே பிறந்து வளர்ந்து எல்லாம் ஆண்டவர் பேசினா இங்க இருக்கிற எத்தனையோ பேருக்கு தெரியும். என்னுடைய வார்த்தை இப்பவும் சரி, எனக்கு வயது முந்தவங்களா இருக்கிறாங்க, என்னை கேட்டுதான் ஒரு வார்த்தையை செய்யறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் பேசுறாருங்கிற ஒரு மதிப்பு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கா, நான் அன்னைக்கே மேலே ஏறி நின்றுதுனா கர்த்தர் உயர்ந்து நினைக்கு பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா? அவனை தாழ்த்தி எதிர்த்து தள்ளிக்கிறாரா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா ஊழி செய்வதில்ல. இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பாஸ்டர் பையன் ஊழி நாயிட்டா செய்யறான்னு. நான் செஞ்சிருந்தா என்னைக்கோ ஊழியத்தை செஞ்சிருக்கோம். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு தகுதியை கொடுக்கிறார். தகுதி எதிர்பார்க்கிற எப்ப உனக்கு அன்பு வந்துருச்சோ, நீ ஒருத்தர் பார்த்து எப்ப முறைக்காம இருக்கிறியோ, எப்ப முனவாம இருக்கிறியோ, எப்ப கோவப்படாம இருக்கிறியோ, அப்பதான் நீ முதலாவது முடியும். எனக்கு பயங்கரமா கோவம். இந்த சைனால அந்த ப்ரொஃபஸரே பிடிச்சி திட்டு விட்டேன். பேசிக்கிட்டே இருந்தார். நான் ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா பசங்களும் உட்காந்துருக்காங்க, 20 பசங்க உட்காந்துருக்காங்க. அவர் என்னை பிடிச்சி ஓடிக்கிட்டே இருந்தா, பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டுவிட்டேன். வெளிநாட்டுல இருக்கிறோம், அவரு தான் சம்பளம் கொடுக்குறாரு, அந்த பயம்லாம் இல்ல. கோபத்துக்கு என்ன தெரியாது, யாராவது இப்படி முட்டாள்தனமா செய்வானா? ஆனா கர்த்தர் பார்த்தாரு, நான் உன்னையும் பார்க்கிறேன், அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாருன்னு சொன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது சும்மா கிடையாது, நோக்கம் இல்லாம கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த வயதான காலத்துல எதுக்குப்பா ஓடுறீன்னு உங்களை பார்த்து மத்தவங்க கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, கர்த்தரை பார்க்க பாருங்க. மனுஷனை பார்க்க வந்தீங்கன்னா ஒரு சில நேரம் தீர்வு கிடைக்கும். கொடுக்கிற மனு ஒருவேளை தீர்க்கப்படும், இல்லைன்னா கிளி தெரியப்படும். ஆனா கர்த்தர்கிட்ட வந்த யாரையும் ஆண்டவர் பொறுமை தலைவர் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அதனால நீங்க ஜெபிங்க, தொடர்ந்து ஆராதனைக்கு வாங்க. ஊழியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஊழியக்காரர் எதுக்கு செய்யலாம், எதுக்கு இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை கூட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எதுக்கு தெரியுங்களா? ஊழியம் என்பது சேவை, வேலை கிடையாது. அப்ப நம்ம சேவைக்காக செய்யறோம், வேலைக்காக செய்யல. அப்ப சந்தோஷப்படுங்க, பிரியப்படுங்க. நீங்க போற சபையோ, நீங்க பாக்குற ஊழியரோ கர்த்தரால அழைக்கப்பட்டவர்கள், ஏதோ வேலைக்காக வந்தவர்கள் கிடையாது. எத்தனையோ பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க நேர போக்குக்காக செய்ய கிடையாது, நேரத்தை போக்கு உங்களை வந்து கூட்டு வர கிடையாது. கர்த்தர் நிமித்தம் செய்கிற வேலையில அவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்களும். இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் பலப்படுங்க, ஸ்திரப்படுங்க. 11 மாசம் வந்துட்டீங்க, கடைசி மாசம், கடைசி ஜெபம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கப்படும். நீங்க கர்த்தருடைய வார்த்தை யாராவது உங்களோட பேசணும்னா மட்டும் நீங்க வாங்க. மற்றபடி கர்த்தர் உங்களோட ஒவ்வொருத்தரையும் பேசுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போம்.
மகிழின் ராஜா அற்புதங்களை செய்கிறார். எல்லா கிழக்கு சோர்கள் மறைகிறார். அற்புதங்களை திரும்பினார், ஆசீர்வதிக்கிறார்.